ஓம் சாந்தி. குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் இதற்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாகிய இறைச்சக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். இன்று நாம் இங்கு இணைந்து இருப்பது ஆகம வேதம் எனும் நூலுடைய சாரம். அதை பார்க்கறதுக்காக நம்ம எல்லாருமே இங்க இணைஞ்சிருக்கோம். இந்த நூலை நமக்கு தந்தவர் பரதவசி எனப்படும் பரத்வாஜ மாமுனிகள். அவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் நமக்கு இந்த நூலில் முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி அடையறதுக்கான வாய்ப்புகளை பத்தியும் அதுக்கு எப்படி நம்ம அந்த நிலை எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுவா நம்ம எடுத்துக்காட்டு நமக்கு இந்த நூலை கொடுத்துருக்காரு. சரி, இப்ப இந்த நூல் ரொம்ப மிக பழையதோ, வேத காலத்துக்கெல்லாம் முன்னேதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க வேணாம். ஏன்னா வேதம்னு இருக்கு இல்லையா, ஏதோ பழங்காலத்துல இந்த கலியுகத்துல இந்த கடைசியில இந்த 2020 அப்படிங்கிற அந்த நூற்றாண்டுல ஒருவருடைய உள்முகமாக அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க எழுதி தொகுத்து நமக்கு இதை அனுப்பிச்சிருக்காங்க. ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய உள்முகத்துல அவர் இந்த வேதத்தை சொல்லியிருக்காரு. இப்ப ஏன் இந்த வேதத்தை சொல்லணும் இல்லையா, இதுக்கு என்ன அப்பேற்பட்ட ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கலியுகத்துடைய கடைசியில இந்த யுகம் மாற்றம் அப்படின்னு ஒண்ணு நிகழ இருக்கு. அது மிக அருகாமையில தான் இருக்கு. ரொம்ப சில வருடங்கள் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நம்மளா ரொம்ப இன்னும் 1 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவோம், அப்புறம் 50 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவோம் அப்படிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆனா அதெல்லாம் ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கு. அந்த காலத்துல இந்த யுகம் ஆனது மாற்றம் அடைந்து முழுமையாக சத்தியுகம் அப்படின்னு வந்தது. இப்ப யுகமாற்றம் நடந்து கொண்டு எப்படி யுகமாற்றம் நடக்கிறது அப்படின்னா, இந்த வெளிப்புற கன்ஸ்ட்ரக்ஷனால கிடையாது. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஒரு வீடை மாற்றணும் அப்படின்னா அதை இடிச்சு பண்ணி அப்படித்தானே நம்ம பண்றோம். அது மாதிரி அப்படின்னு நினைக்க வேண்டாம். முதல்ல சுய மாற்றம் தான் உலக மாற்றமா இருக்கும். சுய மாற்றம்னா அவங்கவுங்க மாறிக்கணும். சரி, அப்ப என்ன மாறணும் அப்படின்னா, நம்ம மெக்காலே சிஸ்டம் படி நம்ம ஸ்கூலிங் போடுறோம்ல, அது மாதிரியான மாற்றமோ அது மாதிரியான ஒழுங்குகளோ தேவையில்லை. சுயம் அப்படிங்கிறது ஆத்மா. அந்த ஆத்மா தன்னுடைய தன்மைகளை இழந்து விடாம அந்த சுயம் அப்படிங்கிறது இப்ப கலியுகத்துல ரொம்ப வீணா போயிருக்கு. நம்ம யாருமே ஒரு ஆத்மார்த்தத்தோட இல்ல, ஆத்ம சிந்தனையோடையும் இல்லை. நம்ம எல்லாமே பிசிக்கல் வேர்ல்டுல தான் வாழறோம். அதனால உடல் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் நம்ம ரொம்ப நாட்டமாவும் ஈடுபாடாவும் இருக்கும். அப்படித்தான் இருக்கு உலகமும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆன்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல உணரணும். அப்புறம் அந்த ஆன்மாவை உணர்ந்து அதை தொடர்ந்து நினைவு செஞ்சு, நினைவு யாத்திரைன்னு அதுக்கு பேர். நினைவாலேயே அங்க போயிட்டு வருது. போய் அந்த ஆன்மாவை தூய்மை செஞ்சு நம்ம அந்த ஆன்மாவை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுதான் முக்கியமா இருக்கு. ஏன்னா ஆன்ம முன்னேற்றம் மட்டும்தான் அந்த உலக மாற்றத்துக்கு ஒரு வழிவகுக்கும். சுய மாற்றமே உலக மாற்றம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப சுயம்ங்கிறது ஆன்மா அப்படிங்கிறது நமக்கு தெளிவா இருக்கணும். அது புருஷ் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லுவாங்க. புருஷ் அப்படின்னு சொல்லும்போது அது ஆன்மா அப்படின்னு ஆகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப ஆன்மா மாற்றம் அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்சாதானே நம்ம செய்ய முடியும் இல்லையா? திடீர்னு அதை மாத்திக்கங்க இதை மாத்திக்கங்கன்னா எப்படி மாத்துறது? ஏன்னா நம்ம அந்த ஜேர்னர்லயே இல்லை. நம்ம எல்லாருமே பிசிக்கல் வேர்ல்டுல தான் இருக்கோம். எப்படி பணம் சேர்க்கறது, எப்படி வீடு கட்டுறது, வீடு கட்டினா என் வீட்டோட உன் வீட்டுல டைல்ஸ் காஸ்ட்லியா, உன் வீட்டுல விட என் வீட்டு டைல்ஸ் காஸ்ட்லியான்னு ஏதோ நம்மளுடைய லைஃப் அப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா இது எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடியது. இப்ப ஃபுல்லாவே சத்தியோகம் வரப்போறது அப்படின்னாலே ஒரு தடவை இந்த வேர்ல்ட வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. இந்த உலகத்தை நல்லா நீட்டா வாஷ் அவுட் பண்ணுவாங்க. எப்படி நம்ம வீடெல்லாம் பொங்கல் வரப்போகுதுன்னா இப்பதான் நம்ம எல்லாருமே எமல்ஷன் அந்த மாதிரி அடிக்கிறோம். முன்னாடிலாம் வெள்ளை சுண்ணாம்பு தானே இருக்கும். அந்த கிராமத்து பக்கத்துல அதனால நல்லா அழகா வெள்ளை அடிச்சு பொருட்கள்லாம் தூக்கி வடியில போட்டு தேவையானதை மட்டும் உள்ள வச்சுட்டு தேவையற்றதை அந்த போகி பண்டிகை அன்னைக்கு எரிக்கிறது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு நம்மளுடைய வாழ்க்கை முறையில இருந்தது இல்லையா? அது மாதிரி இந்த யுகம் மாறும்பொழுது அதே மாதிரியே எல்லாத்தையும் தூக்கி வெள்ளை போட்டு வெள்ளை அடிச்சு யுகம் மாற்றம் பண்ண போறாங்க. என்னடா அது வெள்ளையெல்லாம் எப்படி உலகத்துக்கு அடிக்க முடியும்னா, அந்த வெள்ளையான மனமுடையவங்களை தூய்மையானவங்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்க நிறைய தூய்மையற்ற பொருள்களும் சேர்ந்துருச்சு இல்லையா, கேட்ஜெட்ஸ் எல்லாம் நிறைய சேர்ந்துருச்சு இல்லையா, எல்லாமே அழிந்து போய்விடும். அப்ப அந்த இயற்கையும் இறைத்தன்மை உள்ள மனிதர்களும் மட்டுமே இருந்து துவக்கம் செய்யப்பட போகிற அந்த உலகத்துக்கு பேர் சத்திய யுகம் அப்படின்னு. சத்திய யுகம் அப்படிங்கிறது என்ன? அன்பின் யுகம், கருணையின் யுகம், உண்மையின் யுகம். உண்மை அப்படின்னா அது என்ன? உண்மைனா அந்த ஒன்றுதான் உண்மை. அந்த ஆன்மா அப்படிங்கிறது பரமான்மா அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான் உண்மை. மத்த எல்லாமே மாற்றம் அடையக்கூடியது. புரியுறதா? அப்ப
இந்த உண்மையோட யுகமா இருக்கும். அப்ப எல்லாருமே ஆத்ம சிந்தனையிலேயே இருப்பாங்க, ஆத்ம ஸ்திதியில இருப்பாங்க. அந்த ஆத்மா அப்படிங்கிற நிலைப்பாடுதான் அவங்களுக்குள்ள இருக்கும். இந்த ஆசாபாசம், பொறாமை, போட்டி, பழி வாங்குறது போன்ற எந்த குணங்களும் இருக்காது. தெய்வீக குணங்கள் நிறைந்த தெய்வீக உலகமாக இருக்கும். அதுக்குதான் சத்தியுகம். சரியா? சரி, இப்ப சத்தியுகம் அமைச்சாகணும். ஏன்னா இப்ப கலியுகம் வீணா போயிடுச்சு. அப்ப என்ன ஆகணும்? எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கச்சா. அப்ப நல்ல நல்ல யாரு நல்ல ஆத்மானா எல்லாருமே இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 95% பேர் எல்லாருமே அசுத்த குணங்களுடைய அசுத்த தன்மையுடைய ஆன்மாக்களா தான் இருக்கும். அதனால என்ன பண்ண போறாங்கன்னா இந்த 95% இருந்து அவங்களுக்கு வேண்டிய ஒரு சதவிகிதம் அவங்கள மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு சொல்லணும்ல, நீங்க எல்லாம் சத்தியுக குழந்தைக கண்களா, கலியுக குழந்தைக இல்ல, பொருள் பின்னாடி போகாதீங்க, புகழ் பின்னாடி போகாதீங்க, ஆடம்பரம் பின்னாடி போகாதீங்க, அமைதியின் ஸ்வரூபமா ஆகி அன்பின் ஸ்வரூபமாகி அந்த பரமாத்மா அப்படிங்கிறவனை நினைவு செய்து ஆத்ம சிந்தனையோட இருந்து நீங்க சத்தியுகம் வரணும் அப்படிங்கறத சொல்லணும் இல்லையா? அது சொல்லும் விதமாக தான் இந்த ஆகம வேதம் அமைஞ்சிருக்கு. இது மாதிரி நிறைய நிறைய பிரிவினர்களும் எல்லாருமே நம்மள அந்த ஸ்வர்க்கம் எனப்படும் சத்தியுகத்துக்காக எல்லாரையுமே வழி நடத்தி செல்ற மாதிரி சில சில சத் சங்கங்களும் இருக்கு. சரியா? அதனால நம்ம இந்த ஆகம வேதத்தை இப்ப தேர்ந்தெடுத்திருக்கோம். அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப ஏன்னா அது நமக்கு இந்த கலியுக கடைசியில கிடைச்சிருக்கு இல்லையா? அப்ப நம்மள நல்லா உணர்ந்து தானே நம்ம தன்மைகள்லாம் எவ்வளவு மோசமா இருக்கும்னு தெரிஞ்சுதானே அவர் இதை கொடுத்திருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல நம்ம குணங்களை தான் பார்க்கணும். அவகுணங்களை விட்டு விட்டு சுபகுணங்களை சேர்த்து கொள்ளணும். அவகுணங்கள்னா என்ன சொல்றோம்? பஞ்ச விகாரம், காமம், குரோதம், மதம், லோபம், மோகம் அப்படிங்கிற அந்த பஞ்ச விகாரம். காமம்னா ஒரு தீராத ஆசை, மோகம்னா தேடி 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 போற ஆசை, குரோதம்னா ஒருத்தர் மேல வச்சிருக்கிற ஒரு தீராத வெறுப்பு. அது அவங்க அந்த வம்சத்தையே வேற அறுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அவங்களை எப்ப பார்த்தாலுமே கார்னர் பண்ணி திட்டிகிட்டே இருக்கும். எந்த ஒரு கோபம் வந்தாலும் அந்த நாட்டை கொண்டு போய் அவங்க மேல போட்டு அவங்கள சொல்லணும் நமக்கு. அது யாரோ, அது மாமியாரோ, மச்சாண்டாரோ, அது யாரோ, நாத்தனாரோ, அது யாரா இருந்தாலும் கடைசியில அதுலதான் முடியும். ஈவன்ஸ் நிறைய பேருக்கு புருஷன் மேல கூட குரோதம் இருக்கும். சேர்ந்தே வாழ்வோம், ஆனால் குரோதம் இருக்கும். அந்த குரோதம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அது உறவுகளோ அது வெளியாலோ யாரா இருந்தாலுமே அந்த குரோத்தம்ங்கிறது அது நம்மளையே அழிச்சிடும், சுயத்தை அழித்து விடும். நம்மள அழிக்கும்னா இந்த மனுஷ உடல் அழிக்காது. உடல் அழிச்சா கூட இன்னொரு உடல் எடுத்துக்கலாமே, அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்கே. ஆனா உன்னுடைய சுயம் அழிந்து விடும். சுயம் அழிஞ்சிச்சுன்னா திரும்பி அதை மேல் கொண்டு வருது ரொம்ப கஷ்டம். அதனால குரோத்தம் கூடாது. மதம் அப்படிங்கிறது ஒரு அகங்காரமான கோபம், கண்மூடித்தனமா ஒரு கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கண்மூடித்தனமான கோபம் பேர் மதம் அப்படின்னு பேர். கண்ட்ரோலே பண்ண முடியாது. 10 பேர் சேர்ந்து அமுக்கினாலும் அப்படின்னு யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி இது பண்ணுவாங்க. அது இருக்கக்கூடாது. அந்த ஜாதி மதம் மொழி இன வேறுபாடாலையும் அவங்களுக்கு அந்த ஒரு அகங்காரமா வரும். லோபம் அப்படின்னா என்ன ஆகுறது அப்படின்னா தன்னுடையது என்னுடையதுன்னு தன் பொருளை சேர்த்து வச்சுன்னு இன்னொருத்தர் கொடுக்காம இருக்கிறது. அதே மாதிரிதான் இந்த ஞானம் அடைந்தவர்கள், இறைவனை உணர்ந்தவர்கள், இறைவனை அடைந்தவர்கள், இறைவனாகவே மாறியவர்கள்னு இங்க நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான் பெற்ற அந்த அனுபவத்தை யாருக்குமே பகிர்ந்து சொல்ல மாட்டாங்க, அவங்களே வச்சுப்பாங்க. அதுவும் லோபம் தான். அதுவும் ஒரு ஆன்மாவுடைய சுயத்தை அழிச்சிடும். அப்ப அவங்க அந்த 10% ஒரு ஸ்டேஜ் அவங்க புடிச்சா கூட அந்த அந்த யாருக்கும் எதையும் சொல்ல மாட்டேன் தனக்குள்ளாகவே வச்சுக்கிற அந்த லோபம் அப்படிங்கிற அந்த கருவித்தனத்தால என்ன ஆகும்னா அவங்களுக்கு உரிய அந்த நிலைப்பாடு கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2 இது இறங்கி போயிடும். இந்த குணமே அவங்களுடைய அந்த உயர்வுல இருந்து இறக்கிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க? ஆணவம், கண்மம், மாயை இருக்கக்கூடாது. 4 என்கிற அந்த ஆணவமும் கண்மம் அப்படிங்கிறது நம்ம கர்ம வினைகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அகங்காரமா இருக்கிற அந்த எண்ணங்கள். ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்கிற கர்ம வினை அது கூடாது. மாயைனா அந்த மாறாக்கி இருக்கிற உலகத்து மேல பொருள் ஆசைனா வச்சுட்டு உறவுகள் மேல ஆசை வச்சுக்கிறது, அவங்களையே சிந்திச்சுட்டு இருக்குது, அது எல்லாமே விடணும் அப்படிங்கிறாங்க. அப்படி விட்டாதான் ஆன்மா முன்னேறும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம வீட்டுல எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க? உறவுகளை தான் மேம்படுத்தணும், அவங்கதான் நமக்கு எல்லாம், அதுதான் வாழ்க்கை, கணவன்னா மனைவி அன்பு செய்யணும், குழந்தைகள் அன்பு செய்யணும், அம்மா அப்பாவை பாத்துக்கணும், இந்த மாதிரி. அதாவது நம்ம கடமையை செய்யலாம், அது தவறு கிடையாது, நல்லாவே செய்யலாம், நிறையவே உழைச்சு கொட்டலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒரு பற்று வச்சுக்கிறோம் இல்லையா? அவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்கன்னா பிடிக்கும் அப்படின்னு ஒரு பற்று, அவங்களுக்கு ஏதோ ஒண்ணுன்னா பதறி போறது. பற்று என்ன பண்றது அப்படின்னா, பாசம் வச்சாலும் என்ன ஆயிடுறது அப்படின்னா வழுக்கும் இல்லையா? நம்ம வீட்டு கொல்லப்புறத்துல எல்லாம் கிணத்தடியில குழாய் அடியில எல்லாம் பாசம் பிடிச்சிடும் இல்லையா? பச்சை கலர்ல. அப்ப என்ன ஆகும்? கால் வச்சா வழுக்கிடும் இல்லையா? அதனால பாசம்ங்கிறது வழுக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. சரியா? அந்த பற்றை அந்த ஒரு உறவு மேல வைக்காம, ஒரு சில பேர் மேல வைக்காம, பொதுவா எப்படி வைக்கணும்? அது இறைப்பற்றா வச்சிடணும். இந்த உலகத்துக்கு மேல ஒரு உலகம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நன்மைக்கான பற்றா இருக்கணும். தனக்கு தனக்கு எனக்கு எனக்கு என்று இல்லாம என்னுடைய உறவுகள்னு வைக்கிறோம் இல்லையா? அந்த ஆசா பசங்கள்லாம் அது எல்லாமே பொது உடைமையா ஆயிடும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நற்கதி அடையணும்,
எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதான் உன்னை போலவே தன்னை போலவே பிறரையும் நேசி அப்படிங்கிறாரு. ஈஸ்வா எனப்படும் இயேசுபிரான் என்ன சொல்றாரு? உன்னை போலவே பிறரையும் நேசி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நீ உன்னை எப்படி நேசிக்கிற? உன் மேல எப்படி எல்லாருமே நம்ம மேல 100% நம்ம மேல அன்பு வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம சிறப்பா இருக்கணும், நம்ம நன்னா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், நமக்கு எல்லாமே கிடைக்கணும், எல்லாமே எனக்கு பிறவா நிலை கிடைக்கணும், முக்தி கிடைக்கணும் எல்லாம் கூட நம்ம சாதாரணமாவே பேசுற வழக்கம். நான்லாம் கோயிலா போறேன்ப்பா, நான்லாம் இனிமே பிறக்க மாட்டேன், எனக்கு முக்தி கிடைச்சிடும், வைகுண்டம் போயிடுவேன், கைலாசம் போயிடுவோம்னு பேசுறோம். கோயிலா போனா கைலாசம் போக முடியாது, கோயிலா போனா வைகுண்டம் போக முடியாது. உனக்குள்ள இருக்கு இல்லையா, நீனே ஒரு கோயிலா இருக்கு, உனக்குள்ளேயே இறைவன் ஒளியாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிற ஆன்மா. நம்ம ஆன்மா எப்படி வரும் அப்படின்னா பரமான்மாக்குள்ள வரும் இந்த உலகத்துக்கு. ஆனா பரமாத்மா என்ன பண்றேன்னா இந்த ஆன்மாவா நம்ம இந்த உடலுக்குள்ள தரிச்சு வரோம் இல்லையா, அது உள்ளுக்குள்ள ஒரு உருப்பொருளாக பரமாத்மா இருக்காரு. எப்படி ஒரு பழம் இருக்கு அப்படின்னா, அந்த மாம்பழம் அப்படின்னு இருக்கு, அந்த மாம்பழத்துக்குள்ள ஒரு கொட்டை இருக்கு இல்லையா, ஆனா வெளியில இருந்து பார்த்தா மாம்பழம் தானே தெரியுது. அது மாதிரி ஆன்மா அப்படிங்கிற வெள்ளை நிற ஒரு பிந்துவா, ஒரு வைரம் போல சொல்லிக்கிற பிந்துவா தான் நம்ம இருக்கோம். ஆனா அதுக்குள்ள உருப்பொருளாக யாருக்குமே தெரியாத மாதிரி அவர் அந்த செந்நிற செம்பன் நிற ஜோதி வடிவமா இருக்காரு. அப்ப நம்ம ஆன்மாவையே சிந்திக்கும் போது அது என்ன ஆயிருதுன்னா, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன ஈசத்துளிக்கு அது அழகா அதுக்கும் அது செல்றது, நம்ம நினைவு போய் அதையும் அழகா போய் பொருந்தும் அதோட. அப்ப நமக்கும் பரமாத்மாக்கும் ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். அது வந்தாதான் என்ன ஆகும் அப்படின்னா ஆன்ம ஒளி பெருகினாதான் உள்ளொளி பெருகும். அப்ப கட்டுப்பட்டு சிறைப்பட்டு கிடக்கிற அந்த ஆன்ம துகள்கள் எல்லாம் ஒழிச்சுக்கணும். நம்ம ஒரு சின்ன சின்ன கோபம், சின்ன சின்ன ஆத்திரம், சின்ன சின்ன பழிசொல் பேசுறது, யாரையானு சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சும்மா திட்டுவோம்ல, நல்லவங்களே அப்படித்தானே இருக்கும், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ரோட்ல போறவங்க, அது மாதிரிலாம் இது ஒண்ணுமே நம்ம ஆன்ம துகள்கள் கீழே விழுந்து சிறைப்படுறதுக்கு காரணமா இருக்கு. ஒரு பொறுமை இல்லாம அமைதி இல்லாம இருக்கும்போது அந்த ஒரு சொல்லும் அகங்காரத்தின் விளைவாக வர அந்த ஒரு சொல்லும் போதும் அந்த ஆன்ம துகள்கள் கீழே விழுந்து தன்னைத்தானே சிறைப்படுத்திக்கிறது. ஒரு சொல்லுகே எப்படின்னா நம்ம எண்ணம் நம்மளுடைய செயல்லாம் எப்படி இருக்கணும்னு பாத்துக்கோங்க. சொல்லே இவ்வளவு தூரம் நமக்கு ஒரு கெட்ட பலாபலனை தருது அப்படின்னா மத்த செயலும் எண்ணமும் எவ்வளவு டேமேஜ் பண்ணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரியான அவதூறு பேசுறது, அவதூறா நினைக்கிறது, பிறரை பத்தி பேசுறது, அது எல்லாத்தையும் அப்படியே அழகா மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம எப்படி முன்னுக்கு வரலாம், நம்ம எப்படி உயரலாம் அப்படிங்கறத சிந்திக்க வேண்டும். சரியா? இப்ப ஒரு சொல்லும், நம்ம சொல்ற சொல்லும், நினைக்கிற எண்ணமும், செய்யற செயலும் எப்படி இருக்கணும், மாணிக்கம் போல அப்படி வேணும்னாதான் பேசணும், வேணும்னாதான் நினைக்கணும். அப்படி ஒரு தேவையற்ற எண்ணம் வரும்போது எப்படி செய்யணும்? சுமாருன்னு சொல்லிட்டு இருக்கும். மனம் தானே இந்த எண்ணத்தை உருவாக்குறது. சுமாருன்னு சொல்லிட்டோம்னா சும்மாவே இருக்கும். அது நம்மள ஹேண்டில் பண்ணாம நம்ம அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். ஏன்னா மனம் தான் இப்ப நம்மள ஹேண்டில் பண்றது. மனம் தான் நமக்கு கவலையை கொடுக்கறது, மனம் தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது, மனம் தான் நமக்கு ஒரு ஆத்திரத்தை கொடுக்கறது, கோபத்தை கொடுக்கறது, வருத்தத்தை கொடுக்கிறது, பயத்தை கொடுக்கறது, குற்ற உணர்ச்சியை கொடுக்கறது. அப்ப நம்ம அந்த மனதை ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டோம்னா மனம் என்ன பண்ணும், நம்ம சொல் பேச்சு கேட்கும், கண்டிப்பாவே கேட்கும். சின்ன பிள்ளை மாதிரிதான் அது. சின்ன பிள்ளை மாதிரி அங்க எங்கேயும் சுத்தும், அந்த உணர்வு எல்லாம் செய்யும், சேட்டை அத்தனையும். ஆனா நம்ம அம்மா கண்டிக்கிற மாதிரி அதையும் கண்டிச்சு அதையும் நிர்வகிச்சு வைக்கும்போது அதுவும் நம்ம சொல் பேச்சு கேட்கும். இப்ப மனமானதை நம்ம கவர்ன் பண்ண, நம்ம அதை அதிகாரம் பண்ணி நம்ம ஆளுமைக்குள்ள அதை வச்சுக்கிறதுக்கு நம்ம கத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ள அந்த தூய்மைங்கிறது பிறக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மனம் தானே பலவாரா கைட் பண்றது இல்லையா, உள்ளுக்குள்ள இருந்துட்டு பாரு அவன் அப்படி நல்லா இருக்கான், பாரு இவன் எப்படி நல்லா இருக்கா, பாரு அவங்க வீட்டுல அப்படின்னா யார் நம்மளோட பேசிட்டே இருக்காங்க 24 மணி நேரமும். யாருமே இல்லாம தெருவோரத்துல யாருமே இல்லாம ஒரு அனாதையா நம்ம ஓரத்துல அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னா கூட அவங்களுக்குள்ள கூட பேசுறதுக்கு ஒரு ஆளா இருக்கிறது மனம் தான். இந்த மனம்ங்கிறது பேச்சு அடங்கி மனம் பேசுறத நம்ம கேட்காம இருக்க கத்துட்டோம்னா அது ஏதோ உளறிட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்காம இருக்க கத்துக்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற அந்த இறைநிலை அப்படிங்கிறது நம்மளோட பேசுறத நம்மளால உணர முடியும். அதுதான் அடி ஆழ்மனம்னு சொல்றது. அடி ஆழ்மனம்ங்கிறது பிரபஞ்சத்துக்கு ஒப்பானதா இருக்கு, பறந்து விரிந்ததாக இருக்கு, அனைத்து அண்டசராசர விஷயங்களையும் தன்னுள்ள அடக்கியதாக இருக்கு. அதுவும் நம்மளோட தான் பேசிட்டு இருக்கு. ஆனா மனசோட இறைச்சல் ரொம்ப சத்தமா, சவுண்டு ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கிறதுனால இந்த அடியாழ் மனமாக இருந்துட்டு இருக்கிற அந்த பேரண்ட பெருவெளியோட அந்த பேரறிவு இருக்கு இல்லையா, அது நம்மளோட பேசுறத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல இல்லையா. இப்ப வீட்டுல டிவியும் ஓடுறது, ரேடியோவும் ஓடுறது அப்படின்னா ஒண்ணு சத்தத்துல இன்னொன்னு கேட்காது. அதே மாதிரிதான் அப்ப இந்த மனம் அப்படிங்கிறது அடங்கணும்னா அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் எல்லாம் பட வேண்டாம். மூச்சு கவனிக்கும் போது கொஞ்சம் அடங்கிடுறது. அதுவே இந்த மாதிரி ஏதோ எண்ணங்கள்லாம் எழும்பும்போது சுமாருன்னு நம்மளையே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மனம் சுமாருன்னு சொல்லிட்டு சும்மா வந்துடும். சும்மா தேவையில்லாத என்ன யோசிச்சுட்டு சும்மா அப்படின்னா அப்படியே இருக்கும். அப்படியே நம்மளே கண்ட்ரோல் பண்ணி இந்த தேவையற்ற எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும்போது என்ன ஆகுறது அப்படின்னா நமக்குள்ள உள்ளொளி பெறுகிறது. சரியா?
உள்வழி பெருகும் போது என்ன ஆகுது, அப்படியே லைட்டனிங்கா இருக்கு. கோவில சகஸ்ர தீபம் போட்டா எப்படி இருக்கு அந்த கோவில், ஜோதியா இருக்குல்ல, அது மாதிரி நம்ம உள்ளொளி பெருகிடும். உள்ளுக்குள்ள நம்ம மண்டையில அந்த ஆன்மா இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, பீனியல் கிளாண்டுன்னு சொன்னாங்க, அதை சுத்தி இந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்டு சுத்தி என்ன ஆகும், நல்ல லைட்டனிங், அப்படி நல்ல ஒளி கிடைக்கும். அந்த ஒளி எதனால கிடைக்கிறது அப்படின்னா, நல்ல சுத்த உஷ்ணம்னு ஒண்ணு இருக்கு. சுத்த உஷ்ணத்தினாலதான் அந்த உள் ஒளி பெருகும். அப்ப அந்த சுத்த உஷ்ணம் அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த வெளி விஷயங்களால உஷ்ணப்படுத்திக்காம அந்த ஒன்றையே சித்திக்கும் போது புள்ளி புள்ளி கான்செப்ட் வச்சு நம்மளும் ஆன்மாவும் ஒரு புள்ளியா இருக்கு, பரமான்மாவும் ஒரு புள்ளியா இருக்கு அப்படிங்கறதுல ஒரு புரிதல் வச்சு அந்த இந்த புள்ளி அந்த புள்ளியே சிந்திச்சுட்டு இருக்கு அப்படிங்கறதுல தெளிவு ஏற்படுத்தி கொண்டு 24/7 அந்த இறை தன்மையுடைய அந்த பரமான்மாவை நம்ம சிந்திக்கும் பொழுது இந்த நம்ம ஆன்மாவும் என்ஹான்ஸ் ஆகும். ஆன்மாவை நம்ம கவனம் வைக்கும்போது பரமான்மாவோட நமக்கு தொடர்பு ரொம்ப எளிதா கிடைச்சிடும், டக்குன்னு கிடைச்சிடும். ஏன்னா பரமான்மாங்கிறது ஏதோ கோடி மைல்களுக்கு அப்பால இருக்கு, ஆனா ஆன்மாங்கிறது நமக்குள்ளதானே இருக்கு. பிடரியார் சொல்றாரு, பிடரி கண்ணுக்கு வெகு அருகாமையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. அப்ப அந்த பிடரியோட நரம்புக்கு வெகு அருகாமையில இருக்கிறது யாரு அப்படின்னா இந்த ஆன்மா தான். அந்த ஆன்மாக்குள்ள எப்படி இருக்கு, முட்டைக்குள்ள கரு இருக்கிற மாதிரி அந்த ஆன்மாக்குள்ள அந்த பரமான்மாவோட துளி ஈச துளி இருக்கு, சரியா? அந்த ஈச துளி அங்கதான் இருக்கு. அதனால வந்து ஆன்மாவையே சிந்திக்கும் போது அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த மினியேச்சர் ஆஃப் காட் என்ன ஆயிடுறது, அந்த பரமாத்மாவோட அழக நமக்கு தொடர்பை ஏற்படுத்தி தந்துடும். அப்ப ஒன்ஸ் நம்ம வந்து கனெக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த கனெக்ஷன் வந்து என்னைக்குமே தெரியாது. நம்மளோட நிலை வேணா இறங்கும் ஏறும், இதுவா இருக்குமே வழியா அந்த கனெக்ஷன் நம்மளை விட்டு போகாது. அது நம்மளோட இந்த பிறவியிலேயே நமக்கு உயர்வு நிலை கிடைச்சாலும் சரி, இந்த பிறவி அதுக்குள்ள நம்ம பிறவி முடிஞ்சு போடுது அப்படின்னா கூட நெக்ஸ்ட் பிறவி வரும்போது அப்படியே கண்டினியூ ஆகும், டிஸ்கண்டினியூ ஆகாது. முதல்ல இருந்து செய்ய வேண்டாம். எந்த நிலையில நம்ம இறைவனை உணர்ந்து கனெக்டிவிட்டி வச்சிருந்தோமோ அதுல இருந்தே நம்மளோட அடுத்த பிறவியோட அந்த இறை தொடர்பு தொடங்கும். ஆனா அது இறை தொடர்பு நமக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடி உலக தொடர்புல இருந்து நம்ம நீங்கினாதான் அது வரும். எப்பயுமே இந்த உலகாய பொருள், உலக உறவுகள் அது மேலெல்லாம் நம்ம நாட்டம் வச்சுட்டே இருக்கும்போது இந்த இறை தொடர்பு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இந்த எல்லாத்துல இருந்துமே டீவியேட் ஆகும்போது என்ன பண்றான்னா அவன் வந்து நம்மள அணைச்சுக்கிறான், இறைவன் வந்து நம்மள அணைச்சுக்கிறான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த மற்ற உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள், உடல் சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல இருந்து நம்ம டிவியேட் ஆனா என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பரமாத்மா அப்படிங்கிற அந்த சுடர் ஒளி வந்து என்ன பண்றது, நம்மள அரவணைச்சுக்கும். அப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த ஒளியும் என்ஹான்ஸ் ஆகும், அந்த ஒளியும் நம்மள நல்லாவே நம்ம மேல வந்து அந்த அருள் மழையை பொழியும் அப்படிங்கிறதா. அப்பதான் நம்ம வந்து அருட்பெரும் ஜோதியாகி அந்த பரஞ்சோதி அப்படிங்கிறதோட அதோடைய அருள் நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப ஆன்ம அணுக்கள் வந்து தூய்மைப்படணும், அந்த சிறைப்பட்ட அணுக்கள் விடுபடணும். அப்ப நம்ம சத்சங்கங்கள், நல்ல நல்ல பாடங்கள், நல்ல நல்ல புக்ஸ், நல்ல ஆத்மாவை பத்தி பரமாத்மாவை பத்தி இருக்கிற மாதிரி புக்ஸ், அந்த ஒலி நல்ல சவுண்டு, நல்ல நல்ல சவுண்டு கேட்கணும். அப்புறம் அந்த விளக்கேற்றி வச்சு பாக்குறது, சூரியனை பாக்குறது, சூரியனை பார்த்துட்டு கண்ண முடினா நமக்குள்ள அப்படியே அந்த சூரிய ஒளி போல ஜொலிக்கிற அந்த பரமாத்மாவை நம்மளாலே பார்க்க முடியும். இப்ப இது எல்லாமே நம்ம பிராக்டிஸா செய்யறோமா? ஆனா அதுவே என்ன ஆகும், ஒரு நாள் உண்மையாகவே வெளிப்படும். நம்ம எங்கேயுமே போய் பார்க்காம படுத்து கொண்டிருக்கும் போது, அமர்ந்து கொண்டிருக்கும் போது, யாரோடய பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா டக்குன்னு நமக்கு அந்த வந்துட்டு போகும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துட்டு போகும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து இந்த சூரியனை பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த ஆன்ம ஒளி பெருக ஆரம்பிக்கும். அப்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வைரம் போல மினிட்டு போறதை பார்க்க முடியும். தொடர்ந்து அது மாதிரி வந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த கட்டவிரல் பிரமாணமா ஜோதிர் பிந்துவா காட்சி அடிக்கும். வெண்ணிற ஜோதிர் பிந்துவா ஆன்மா காட்சி அடிக்கும். அப்ப என்ன ஆகுது, ஆன்மா வந்து தன்னை உணர்ந்து தான் வந்து என்ஹான்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது, அதுதான் அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அடையாளமா இருக்கு. அப்பதான் அந்த 5 அறிவுல இருந்து 6ஆம் அறிவை எட்டிட்டோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தொடர்ந்து நம்ம அந்த ஆன்மாவையே சிந்திச்சு பார்த்துட்டு இருந்ததையே திரும்பி பார்த்து, அதாவது ஒரு தடவை பார்த்துட்டோம், திரும்பி நம்ம அதை நினைவு கொண்டு வந்து பார்க்கும்பொழுது இப்படியே இருக்கும்போது அந்த ஆன்மாக்குள்ள இருக்கிற பரமான்மாவும் நமக்கு வெளிப்பட்டு காட்சி அளிக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரியுறதா? அது அந்த பரமான்மாவை பார்த்த ஒரு தன்மையா நான் அதை உங்களுக்கு சொல்றேன். இந்த சிவாத்மிகாங்கிற உடலுக்குள்ள இருக்கிற அந்த தன்மை வந்து அதை பார்த்துருக்கு. அப்ப உங்களாலையும் ஆன்மாவையும் பார்க்க முடியும், பரமான்மாவையும் பார்க்க முடியும். அதுக்கு நம்ம தான் நம்மளுடைய குணநலன்களை மாத்திக்கணும், பொது நலத்துல இருக்கணும், சுயநலத்தை விடணும். சுயநலம்னா ஆன்மீகத்துல இறைவனை பாக்குறதுல, முக்தி அடையிறதுல, சத்கதி அடையிறதுல நமக்கு சுயநலம் இருக்கலாம். அது சுயமா அவங்கவுங்க தான் செஞ்சாக முடியும். அதுக்கு யாரும் அம்மா அப்பா நம்மளை கூட்டிட்டு போக முடியாது, நம்மளும் நம்ம பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அவங்கதான் பாஸ் ஆகணும், அவங்கவுங்க பசிக்கு அவங்கவுங்கதான் சாப்பிடணும் இல்லையா? இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு பசிச்சா நம்ம சாப்பிட்டா அவங்களுக்கு பசி யாராது இல்லையா?
அதே மாதிரிதான் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறதையும் நாம பிள்ளைங்களுக்காகவோ அம்மா அப்பாக்காவோ புருஷனுக்காகவோ பொண்டாட்டிக்காவோ நம்ம நிலையை உயர்த்தி கூட அவங்களெல்லாம் கொண்டு கூட்டின்லாம் போக முடியாது. புரியுறதா? நம்மளேதான் நம்மளுடைய சுயத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதுல நம்ம நிச்சய புத்தி வச்சுக்கணும். சொத்து வச்சுட்டு போறவங்க யாருக்கும் செய்ய முடியாது. பிள்ளை குட்டிக்கு எல்லாம் செய்ய முடியாது, அம்மா அப்பாக்கு எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வேணா ஆத்ம சிந்தனையில அவங்களும் அவங்க ஆன்மாவும் முன்னேறணும், அதுக்கு அவங்களுக்கு அருளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எனது தாய் தந்தையை நிலைக்கட்டும். இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் என்னுடைய மகன் மகளை நிரப்பட்டும். இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொளியும் பேர் அருளும் எனது கணவன் மனைவியை நிரப்பட்டும். துருவ நட்சத்திரத்தின் பேர் அருளும் பேர் ஒளியும் என் சகோதர சகோதரிகளை நிரப்பட்டும் நம்ம ரெக்வஸ்ட் வைக்கலாம். சரியா? அவங்களுக்கு அந்த அறிவு கண் வரத்துக்கு. ஆனா நம்ம யாரும் கையை பிடிச்சு கூட்டின்னு போக முடியாது. அதனால அவங்கவுங்க சுய முன்னேற்றத்தை அவங்கவுங்கதான் செய்யும். அதுல நம்ம சுயநலமா இருக்கிறது, சுயநலமா தான் செய்ய முடியும். பொது நலமா எல்லாருக்குமே ஆன்ம விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கறத ஒரு சங்கல்பம் வச்சு தியானம் செய்யலாம். சரியா? அப்படிதான் நம்ம செய்ய முடியுமே வழிய மத்தபடி நம்ம வந்து மெட்டீரியல் லைஃப்ல இருக்கோம் இல்லையா, சுய நலமா என்னுடைய வீடு என்னோட வாசல் என்னோடது அப்படின்னு இல்லாம பொது நலமா எல்லாமே நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே ஆன்ம விடுதலை கிடைக்கணும், சத்தியகம் வரணும், அப்ப அதுக்கு அந்த ஆன்மாக்களுக்கு முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிற தாட்டை வளர்த்துட்டே இருக்கணும். இப்ப ஒரு ஆத்மாவை பார்க்கச்சு இந்த ஆத்மாவுடைய சுயம் முன்னேறணும் அப்படிங்கறத நம்ம முதல்ல ஒரு சங்கல்பமா மனசுல வச்சுட்டு அப்புறம் பேசணும். நான் தஞ்சாவூர், நீங்க என்ன ஊருங்க அப்படின்னு பேசணும். அது பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஆன்மாக்கு சுய விடுதலை கிடைக்கணும், சுய முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படிங்கறத நம்ம ஒரு சங்கல்பமா மனசுக்குள்ள சொல்லிக்கணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம இதுல வந்துட்டோம் இல்லையா, இப்ப நம்ம ஆன்மாவும் விடுதலை பெறணும் வந்திருக்கோம். ஒருத்தர் மட்டுமே இருந்து சத்தியம் பண்ண முடியுமா? ஒரு உலகத்தை ஒருத்தர் மட்டுமே இருந்து ஆட்சிமை செய்ய முடியுமா? எல்லாரும் தானே வேணும் இல்லையா? 10 பேர் இருந்தா தானே குழுவா கூட்டமா நம்ம ஒரு வாழ முடியும். அங்க அந்த சத்தியோகம் அப்படிங்கறதுல சத்தியோகமும் திரேதாயுகமும் முடிவடையும் போது 33 கோடி பேர் 33 கோடி பேர் இருப்பாங்க. அப்ப அந்த நுழையும் பொழுது 9 லட்சம் பேர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் நல்ல ஹையர் சோலா வருவாங்க. அப்புறம் அவங்களோட குழந்தைகள் அவங்களுடைய வம்சம் சொல்லித்தான் இந்த வம்சம் போயிருக்குது. சரியா? அப்ப பாக்குறவங்க எல்லாம் நம்ம நினைச்சாதானே ஆரம்பிக்க முடியும் இல்லையா? ஒரு விளையாட்டு விளையாடுறோம், தாயக்கட்டை விளையாடுறோம்னா 4 பேர் வேணும் இல்லையா? நம்ம ஒருத்தர் மட்டுமே உட்காந்துட்டு தாயத்தை உருட்டி கட்டத்துல சுத்தி வந்தா யாரு ஜெயிச்சா யாரு தொத்தான்னு தெரியாதுல, நம்மளே தானே எல்லாமே செய்யறோம். அப்ப எல்லாரும் இருந்தாதானே அந்த சத்தியோகம் வரும்னால எல்லா ஆன்மாக்களுக்கும் நம்ம ஒரு சங்கல்பம் யாரை பார்த்தாலும் அந்த ஆன்மா உயர்வு பெற்று ஆன்மா விடுதலை அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பகவானே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும். யாரா இருந்தாலுமே, எங்கேயா இருந்தாலும், ஹோட்டலுக்கு போனா சர்வரா இருந்தாலும் சரி, பஸ்ஸுக்கு போனா கண்டக்டரா இருந்தாலும் சரி, கேப்ல ஏன்னா டிரைவரா இருந்தாலும் சரி, எல்லா ஆத்மாக்களுக்கும் நம்ம ஒரு சங்கல்பம் வச்சுட்டோம்னா எந்த ஆன்மா வந்து சத்தியோக ஆன்மாவோ அதுக்கு அது டக்குன்னு ஒரு டச் கிடைக்கும். அது அப்படியே தானே என்ஹான்ஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். எப்படியான ஏதோ ஒரு சத்சங்கத்துல வந்து எத்தையோ ஒண்ணு கேட்டுட்டு நம்மளும் சத்தியோக வித்துக்களா ஆகணும் அப்படிங்கல அது முயற்சி செய்யும். சோ இதையெல்லாம் நம்ம பொதுவா அழகா செய்யணும். அதெல்லாம் நம்ம கத்துக்கணும். இதெல்லாம் நம்ம செய்ய நம்ம ஆன்ம அணுக்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கட்டுகள் எல்லாம் விட்டு அது அழகா ஒளி வீச தொடங்கும். அப்ப ஆன்ம அணுக்கள் எல்லாம் ஒளி வீசினா உயிர் சக்தியாகி ஆதிசக்தி என்ன பண்ணுவா, அதை எடுத்து கொண்டு போய் ஆன்மாவோட சேர்த்து விட்டுருவா. அப்ப அந்த ஆன்மா முழுமை அடையிற அன்னைக்குதான் நமக்கு அந்த ஆன்ம ஒளியை நம்ம பார்க்க முடியும். ஆன்மா செத்தடி கிடந்ததுன்னா எப்படி ஆன்மா ஒளியை பார்க்க முடியும் இல்லையா? குட்டியா புள்ளிய பார்த்தா பிரயோஜனம் இல்லையே. இந்த ஜோதிர் பிந்து பார்க்கணும்ல, கட்டவரல் பிரமாணமான ஜோதிர் பிந்துவை வெண்மை நிறத்துல செய்யறம் போல ஒளி ஜொலிக்கிறத பார்க்கணும்ல. அப்ப ஆன்ம அணுக்கள் எல்லாமே என்ன ஆகணும், ஆன்மாவோட சேரணும். சரியா? அதுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல், நல்ல சொற்கள் பேசணும். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அந்த தாங்கு வரணும். விரோதி கூட முக்தி ஜீவன் முக்தி அடையணுங்கிற எண்ணம் வேணும். நம்ம எண்ணத்தால நம்ம பிறருக்கு நல்லது நினைக்கும் போது என்ன ஆகுறதுன்னா உன்னுடைய சுயமானதும் நன்மை அடையிறது. புரியுறதா? ஏன்னா அது உதிர்ந்து விழும்போது எப்படி விழுது? ஒரு லட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு, ஒரு உள்ளங்கை அளவுக்கு ஒரு லட்டு இருக்குன்னா இவ்வளவுதான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதுல இருந்து ஒரு 100, 200, 300 முத்துக்கள் உதிர்றது இல்லையா? அது மாதிரிதான் இது. ஆன்மாங்கிறது சின்ன கண்டடா இருந்தாலும் அது ஒரு தரையும் உதிரும் போது என்ன ஆகும்னா ரொம்ப மிக 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 நுண்ணியம், ஒரு மைக்ரோ மேக்ரோ குத்துணும்னு ரொம்ப குட்டி. அது ஒரு நகைக்கணுவோட குட்டியான துகள்களாதான் அது உதிர்ந்து விழருது. அப்ப இது எல்லாமே தூசி மாதிரி விழுது. இத்தனோடு கண்ணுக்கு தெரியாது தூசி மாதிரி விழுந்து என்ன இடுறது, அது இருள் அடைஞ்சு தன்னைத்தானே சிறைப்படுத்தினு இருக்காரு. இப்ப இது எல்லாமே வரணும் இல்லையா? நான் தினைக்குமே உழைக்கிற ஆதிசக்தி தாய் என்ன பண்றானா, ஆதிபராசக்தி நமக்குள்ள இருந்து தினைக்குமே அவ அந்த இறங்கி வந்து தன்னோட இடத்துல இருந்து இறங்கி வந்து ஆன்மாக்கு மிக அருகிலதான் அவளோட வசிப்பிடம் இருக்கு. அதை ஒட்டிதான் அப்படியே வசிக்கிறா. அவ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கானா, ஆன்மா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அது மாதிரி வசிக்கிறா. இறங்கி 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 வந்து
இந்த எத்தனை சுரபிகளுக்கும் சக்தி எல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து எல்லா வேலையும் அவதான் செய்யறான். செஞ்சுட்டு என்ன பண்றா, இந்த விடுபட்ட ஆன்மா அணுக்களையும் எடுத்துன்னு போய் ஆன்மாவோட சேர்த்து விடுறா. ஏன்னா ஆன்மாக்கும் இயக்கம் கிடையாது, விடுபட்ட அந்த அணுக்களுக்கும் இயக்கம் கிடையாது. ரெண்டுக்கும் இயங்க தெரியாது, ரெண்டுக்கும் இணைய தெரியாது, எதுவுமே தெரியாது. ரெண்டும் அப்படியே ஜடமேன்னு கிடக்கும். ஆனா அதை சேர்த்து வச்சு நமக்கு இந்த பிரகாசம், ஆன்ம பிரகாசம் ஏற்படுறதுக்கு, முழு ஆன்மா ஏற்படுறதுக்கு சொல்லுவோம்ல, மாடு மாதிரி உழைக்கிறான்னு, அந்த மாதிரி உழைக்கிறது ஆதிபராசக்தி தான். அதனால நமக்காக இவ்வளவு எல்லாம் செய்யறால, நம்ம ஆன்மா முன்னேற்றம் அடையணும். அந்த ஆதிபராசக்தியை நம்ம சிரம் தாழ்ந்தி மனப்பூர்வமா நம்ம எப்பயுமே வணங்கணும். அம்மா நீ தான் ஹெல்ப் பண்ற, நீ தான் ஹெல்ப் பண்ணணும், உன்னை விட்டா எனக்கு வேற கதி கிடையாது, நீ மட்டுமே தான் செய்ய முடியும் அப்படிங்கறத அவர்கிட்ட நம்ம ஒரு சங்கல்பம் வச்சு 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 நம்ம ஆன்மாவை முன்னேற்றத்துக்கான வழியை பார்க்கணும். சரி, இதுக்காரும் நம்ம செஞ்ச தீய வினைகளால, தீய செயல்களால, தீய சொற்கள், இது எல்லாத்தாலையும் என்ன ஆச்சு அப்படின்னா, எண்ணங்கள் எல்லாத்தாலையும் ஆத்மா துணுக்குகளா கீழே விழுந்து சிறைப்பட்டுடுச்சு. இனிமையான அந்த செய்யாம இருக்கணும். இப்ப புரிஞ்சுட்டோம்ல. இப்ப போறோம், பிளக் பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு, ஒரு இரும்பு கம்பியை விட்டோம், ஒரு செப்பு கம்பியை விட்டோம், ஷாக் அடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பிராணியை விட்டா கூடாம இருக்கணும் இல்லையா? இவ்வளவு தூரம் தெளிவா உங்களுக்கு அப்படியே மட்டைக்கு 2 கீதா சொல்லிட்டு இருக்கேன் நான். ஏன்னா இது வரைக்கும் செஞ்ச பாவங்கள் முடிஞ்சு போச்சு, இனிமே பாவம் செய்யாது இருக்கணும் அப்படிங்கறதுல தெளிவு வேணும். அதுலதான் விழிப்புணர்வு வேணும், அதுலதான் கவனம் வேணும். இந்த ஒரு ஒரு செகண்டும் நம்ம என்ன செய்யறோம், என்ன நினைக்கிறோம், என்ன திங்க் பண்றோம் அப்படிங்கறதுல நம்ம கவனம் வேணும். என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், என்ன திங்க் பண்றோம். அது தப்பானது வரதுக்கு முன்னாடி ஸ்டாப் அப்படின்னு ஸ்டாப் போட்டு ஃப்ரீஸ் அப்படின்னு விளையாடுவாங்க. ஃப்ரீஸ்ன்னு சொன்னா ஃப்ரீஸ் ஆயிடணும். ஃப்ரீஸ்ன்னு எல்லாத்தையும் ஸ்டாப்பர் போட்டு நிறுத்த கத்துக்கணும். அதை கத்துக்கணும். அது சொன்னீங்கன்னா நின்றுட்டும். அது என்ன, நம்ம தெளிவில்லாம இருக்குமே, நமக்குள்ள ஓடுறது நல்ல எண்ணமா தீய எண்ணமா, அது நல்ல செயலாம் மறப்புறதா தீய செயலாம் மறப்புறதா எதுவுமே தெரியலையே. சாப்பிடுறோம், தூங்குறோம், ஏதோ வாய்க்கு வந்ததை பேசுறோம், ஏதோ நமக்கு என்ன தெரியுமோ அதை செய்யறோம், அப்படித்தானே வாழறோம். ஆனா இது கவனமே இல்லையே, உள்முகத்துல கவனம் இல்லையே, உள்ள என்ன நடக்கிறதுங்கிறதே பாக்குறதே இல்லையே. கவனிச்சாதானே நம்ம அதை தடுக்க முடியும், அதை தடுத்தாதானே நம்ம மேல்நிலை பெற முடியும். அதனாலதான் அதுல நம்ம கவனம் வைக்கணும், அதை நம்ம பார்க்கணும். அப்ப அந்த ஒன்னொன்னு தவறான சிந்தனை, செயல், சொல் எல்லாம் வரும்போது ஸ்டாப்பர் போட்டு வரக்கூடாது. கதவை அடிச்சுக்காம போடுறோம்ல, அது மாதிரி இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சு. கொஞ்சம் ஒர்க்கு கூட தான், எப்ப பாரு அந்த உள்முகத்திலே இருந்தாதான் அதை நம்மளால செய்ய முடியும். ஆனா என்ன பண்றது, இனிமே இந்த ஆன்மாக்களும் ஆன்ம துகள்களும் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப எப்பயும் ஒரு மணப்பெண் மணமகனுக்காக காத்திருக்கா இல்லையா? என்ன தன்னுடைய மணமகன் தன்னை தாலி கட்டி கூட்டின்னு போவான். முதல் நம்ம தான் 2 நாள் 1 நாள் முன்னாடியே மண்டபத்துக்கு போயிடுறோம், ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிக்கிறோம், அதுக்காக பர்ச்சேஸ் பண்றோம். 6 மாசமா பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்கல்ல. கல்யாணம் பண்ணலாம், தனக்கு என்னென்ன வேணுங்கிற ஆபரணங்கள், காஸ்மெட்டிக், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்ப அது எல்லாம் வச்சுன்னு அலங்காரம் பண்ணிட்டு பையன் வரப்போறான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு வெல்கம் பண்ணும்போது எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு தன்னை எப்படி ஒரு வெல்பீயிங்கா காட்டிக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி வெல்பீயிங்கா நம்மளும் மாறணும், நல்ல தன்மையுடையவங்களா மாறணும், நல்ல நல்ல குணங்களை ஆபரணங்களாக அணிந்து கொள்ளணும். அன்பு, கனிவு, கருணை, துணிவு, தூய்மை, அந்த மாதிரி நல்ல நல்ல வைராகியம், உறுதி, இதெல்லாம் நமக்குள்ள வச்சுக்கணும். என்னத்துக்கு வைராகியம் வச்சுக்கணும்னா, நான் சத்தியுகத்துக்கு வாசிதான், என்ன யாராலையும் நான் கலியுக வாசி கிடையாது, சத்தியுக வாசியா ஆகப்படுறேன் அப்படிங்கறத நமக்கு ஒரு நிச்சய புத்தி வேணும், ஒரு வைராகியம் வேணும். வேற எங்க கூட போக மாட்டேன், சத்தியுகத்துக்கு போய் அந்த புத்தம்புது உலகத்துல தூய்மையான ஆத்மாவாக நான் உருவாகுவேன். ஏன்னா எவ்ரி எனர்ஜி கன்வெர்டட் இன்டு அனதர் எனர்ஜி தான். ஆனா எந்த எனர்ஜியுமே டெஸ்ட்ராய் ஆக முடியாது. அதனால ஆன்மா அப்படிங்கிறது காலமா அதுக்கு அழிவு கிடையாது, அது அப்படியே ரீஜெனரைஸ் ஆகிட்டே இருக்கும். தன்னுடைய ஆன்மா அதாவது விலங்குகள்ட்ட இருந்து வருது, அப்புறம் மனுஷனா வருது, மனுஷன்ட்டு இருந்து வரும்போது நல் மனிதனா வருது, ஒரு மாமனிதனா காமராஜ் மாதிரி அந்த மாதிரி ஒரு கிரேட் மேன் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகான் ஆகிறோம், அந்த ரமண மகரிஷி எல்லாம் மாதிரி மகான்னு சொல்றாங்க. அப்படி யாரும், அப்புறம் சித்த புருஷன், ரிஷிகள், முனிவர்கள், அந்த மாதிரிலாம் வரும். ஒளி உலகத்துல இருக்க ஒளி மனிதர்கள், கந்தர்வர்கள் ஆகிறோம், தேவர்கள் ஆகிறோம்னு நம்மளுடைய இந்த டைமென்ஷன் சேஞ்சஸ் ஆகும். ஆனா அந்த கண்டென்ட் இருந்துட்டேதான் இருக்கும் அப்படிங்கிறதுதான் இங்க ஒரு நிலைப்பாடா இருக்கு. அது 1 or 2, அதாவது என்ன சொல்றது, ஒரு சிலருக்கு மட்டும் அரிதாக ஒரு மாற்றம் ஏற்படும். அதுனா அது அந்த கடைசி நிலை. இந்த மாதிரி எல்லாம் ஆகி எல்லாம் ஆயிட்டு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கும்போது அது ஒரு மாற்றம் நடக்குது. சரியா? ஆனா எப்பயுமே இந்த எனர்ஜி என்ன பண்ணுவோம்னா கன்வெர்டட் இன்டு அனதர் எனர்ஜி. கலியுக ஆத்மாவா வந்துட்டோம்னா நம்ம திருந்திட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சத்தியுக ஆன்மாக்களா மாறலாம். சத்தியுகம் போயிட்டு நம்ம தவம் இதெல்லாம் இருக்கும்போது அங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப புருஷார்த்தம் செய்வாங்க. இந்த கலியுகத்துலதான் நமக்கு கொஞ்சம் பீரியட் இருக்கிறதுனால நமக்கு குவிக் மோடுல அந்த இதெல்லாம் ஆன்லைன்லாம் போனா குவிக் பேமெண்ட்னு இருக்கும். குவிக்கா பேமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஷார்ட் வியூ தருவாங்க.
அது மாதிரி நமக்கு இங்க குவிக்கா ஞானம் கிடைக்கிறதுக்காக அவங்களுக்கு குவிக்கா ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்குது தான் இப்ப. ஒளி சிரிச்சுன்னா சீக்கிரமே நடந்துருது. ஆனா அந்த சத்தியோகம் போன்றது எல்லாருமே தூய்மையா இருப்பாங்க. எல்லாருமே 100% தூய்மையா இருக்கும்பொழுது இங்க தவம் இருக்கவே தேவை கிடையாது. எல்லாருமே சதா ஆன்ம சிந்தனையில தான் இருப்பாங்க. அப்ப அங்கேயும் யாரோ ஒருத்தர் நம்ம பிறந்துட்டோமே பிறக்கக்கூடாதேன்னு 100ல ஒருத்தர் புரிஞ்சு தவம் இதெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் பல்லாயிரக்கணக்கான வருஷம் இருக்கும். அப்பதான் அந்த ஆன்மா முன்னேற்றம் கிடைக்கும். அவங்க மட்டும் கல்பமா போய் உட்காந்துட்டே இருப்பாங்க யுக யுகமா. அப்புறம் அவங்களுக்கு ஒரு டயத்துல 4000 வருஷம் கழிச்சு, 1000 வருஷம் கழிச்சு, 500 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அந்த இறை தொடர்பு கிடைக்கும். அப்ப ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு தெய்வீக குணங்களோடயே இருப்பாங்க. வைப்ரண்டா இருப்பாங்க. எப்பயுமே ஒரு வைப்ரேஷனோட நம்ம சொல்றோம் தியானம் செஞ்சு எனக்கு என்னமோ ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். குறுகுறுன்னு இருக்காங்க, கொஞ்சம் குறுகுறுன்னு இருந்த மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படிலாம் பேசணும் ஒருத்தரும். அங்க சத்தியோகத்துல பார்த்தா எப்பயுமே எலக்ட்ரிஃபை மோடோட தான் இருப்பாங்க. அந்த அப்படியே இருவாங்க ஜம்முன்னு ஒரு ஒரு கண்டினியூஸா தியானம் எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. அப்படியே புலியோட வருவாங்கல்ல வெளியில ரூம்ல இருந்து. அந்த மாதிரிதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆன்மாக்கள் தூய்மை அடைஞ்சிருச்சு இல்ல, ஏற்கனவே அது தூய்மையா இருக்கு. அதுக்கு மேல அது என்ன பண்ண போறதுன்னா அதுக்கு அந்த பிறவிங்கிறத புரிஞ்சு இந்த பிறவி அற்ற நிலை போகணும், அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கும் போது அது அங்க தவம். அந்த மாதிரி போறவங்க தான் அடுத்தடுத்த நிலை அடுத்தடுத்த உலகம் போவாங்க. பூமியை தாண்டி தாண்டி தாண்டிலாம் உலகங்கள் போவாங்க. அது வரைக்கும் ஆத்மா என்ன பண்ணுவோம்னா இப்படியே ஒரு எவரி எனர்ஜி கன்வெர்டட் இன்டு அனதர் எனர்ஜின்னு சொல்லிட்டு தூய்மை இழந்து திரும்பி தூய்மை அடைஞ்சு அந்த இடத்துல விழிப்புணர்வு வரும்போது அது என்ன ஆகுறது, தன்னை மாற்றிக் கொள்றதுக்கு தயார்படுத்திக் கொள்றது. அப்படிதான் வருது. அப்ப இந்த பரதவசி முனிவர்லாம் எங்க இருக்காருன்னா ஒளி உலகம், அந்த ஒளி உலகத்துல இருக்காங்க, லைட் வேர்ல்டுல இருக்காங்க. அந்த லைட் வேர்ல்டுக்கு அவங்க முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி அந்த சத்தியோகம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தவம் இருந்து திரேதாயுகம் சத்தியோகத்துல எல்லாம் தவம் வந்து நம்ம வந்து இந்த பிறவியில வரக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வந்துதான் சப்த ரிஷிகளும் அங்க அந்த ஒளி உலகத்துக்கு போயிருக்காங்க. அது துருவ மண்டலம் எனப்படுற சப்த ரிஷி மண்டலம்னு சொல்றாங்க. அந்த ஒளி உலகமா இருக்கு. என்னென்ன பாரவான்கள், எந்தெந்த முனிவர்கள், ரிஷிகள், பல பல தெய்வங்கள், அவங்க எல்லாருமே ஒரு பீரியட் தான் இருப்பாங்க. தெய்வங்களுக்கு எல்லாமே அடுத்த பீரியட் வேற ஒருத்தர் அந்த போஸ்டுக்கு செலக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப விஷ்ணு அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா விஷ்ணு போஸ்டுக்கு பல கோடி வருஷம் பல லட்சம் வருஷம் கழிச்சு வேற ஒரு விஷ்ணு வருவார். அப்ப என்ன ஆகும்னா அந்த யார் ரிட்டையர் ஆகி போறாங்களோ அவங்க தவத்துக்கு வந்துருவாங்க. இந்த மனித உறவு கொண்டு பூமிக்கு வருவாங்க. அவங்க தவநிலைக்கு வந்து அவங்க தன்னை உயர்த்தி கொண்டு அவங்க என்ன ஆயிடுவாங்க, இந்த ஒளி உலகத்துக்கு போயிடுவாங்க. அப்படின்னா அந்த ஒளி உலகத்துல நிறைய தெய்வங்கள் முன்னாள் தெய்வங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்ப அந்த உலகத்துல இருந்தும் நமக்கு இங்க கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு எல்லா ஞான பொக்கிஷங்களையும் அவங்க நமக்கு சொல்றாங்க, புரிய வைக்கிறாங்க. ஏன்னா எப்ப நம்ம ஒரு ஞானத்தை வந்து எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் போது நம்மளால முழுமையா நம்மளுடைய சிந்தையில வந்து நம்மளுடைய புத்தியில வந்து அடையிறது எப்ப நம்ம அந்த புத்தி வந்து ஒரு அந்த எம்டினஸ் நம்மளுடைய அந்த சிரசுக்குள்ள நம்ம எப்ப உணர்வோம் அப்படின்னா யார் ஞானம் அப்படிங்கிற அந்த பொக்கிஷத்தை அவன் அடைஞ்சிருக்கானோ அவன் வாயால நம்ம கேட்கும்போது அவன் தான் ஆம்பளைக்கு தானே இல்ல அடைஞ்சிருக்கிறவ அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். யார் அடைஞ்சிருக்காங்களோ அவங்க மூலியமா கேட்கும்போது என்ன ஆகுறது அப்படின்னா அது நமக்கு 10% நம்மளால கிரகிச்சுக்க முடியும். ரொம்ப சொல்லுவாங்கல்ல ரொம்ப தத்தி பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தத்தி பிள்ளைங்களுக்கு கூட அழகா ஸ்பார்க்ஸ் வரும். ஏன்னா ஏற்கனவே சத்தியோகத்துல இருந்த குழந்தைங்க தானே இப்ப இந்த அவகுணங்களால தத்தி பிள்ளைங்களா இருக்கு. அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்குல்ல நம்ம சத்தியோக வாசிங்கிற அந்த ஒரு இது இருக்கும், அவங்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்கும். சோ அவங்க அதை திரும்பி ரீகலெக்ட் பண்ணி வந்துருவாங்க. அதனால அதுக்காக தான் அவங்க அந்த ஒளி உலகத்துக்கு போனவங்க அந்த பரமான்மா அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு உணர்ந்தவங்க நமக்கு வந்து என்ன சொல்றாங்க அதெல்லாம் வந்து நம்மளோட பகிர்றாங்க. பகிரும் போது உங்களுக்கு எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் என்ஹான்ஸ் ஆகும். அதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு உருவாக்கமாகவும் ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சொல்றாங்க. அதனாலதான் அதை நம்ம உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் முக்தி ஜீவன் முக்தி சக்திக்கான ஒரு படிநிலையா இருக்கு இல்லையா, அதனால அதை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். அப்ப அவங்க எல்லாருமே நமக்கு அந்த சப்த ரிஷிகளும் இந்த நிலை உயர்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க ஒருத்தருமே அவங்களுடைய பாத் என்னவோ அதை வந்து நமக்கு செஞ்சு கொடுத்து இந்த ஆன்மா எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறது கடை தேர வேண்டும் அப்படிம்பாங்க. ஆன்மீகத்துல சொல்லும்போது ஆன்மா கடை தேர வேண்டும் அப்படிம்பாங்க. அந்த கடை தேர்றதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அத்தனையும் குப்தமாக செய்யறாங்க. இதுக்கு அனைத்து பாரவான்களுமே நம்மளுக்கு ஆசிகள் கொடுக்குறாங்க. மத்த ஒளி உலக வாசிகள் அனைவருமே என்ன பண்றாங்கன்னா நமக்கு ஆசிகள் வழங்குறாங்க. நமக்கு நன்மை உண்டாகட்டும் அப்படிங்கறத அவங்க அங்கேயும் சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது தானே அது மல்டிபிள் ஆகும் இல்லையா, அதனால அதை அவங்க சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அதனால நமக்கு இங்க ஒரு நன்மைகள் நடந்து கொண்டிருக்கு. நமக்கு உள்ள உள்வா ஒரு மாற்றம் நடைபெறது இல்லையா, உங்களுக்குள்ள எல்லாம் இந்த மாற்றம் நடைபெறதுக்கு அதுவும் துணை புரியுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருடைய ஆசைகளும் இங்க இருக்கு. சப்த ரிஷிகளோட ஆசைகள் இருக்கு, அந்த ரிஷி பத்தினிகளோட ஆசைகள் இருக்கு. அனைத்து பாரவான்களும் ஒளி உலகத்துல வசிக்கிற அனைத்து பாரவான்களுடைய ஆசைகளும் உங்களுக்கு இருக்கு. அப்ப அது நம்மளுடைய சுய மாற்றத்துக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா இது வந்து சாதாரண புக்கோ சாதாரணமா அறிவு சம்பந்தப்பட்டதோ கிடையாது. இது வந்து முக்தி ஜீவன் முக்தி சத்கதிக்கான நம்ம நிலை உயரணும். அடுத்து நம்ம இப்ப இருக்கிறதுல இருந்து அடுத்த ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஞான புரிதல் நமக்கு வேண்டிருக்கு. இல்லைன்னா ஆன்மா முன்னேற்ற முடியாது. ஏன்னா ஆன்மாக்கு தான் சுயமா எதுவும் தெரியாது இல்லையா. அறிவை கொண்டு நினைவை கொண்டு அறிவை கொண்டுதான் ஆன்மாவை நம்ம முன்னேற்ற முடியும். அதுக்கு 24/7 24 மணி நேரமும் 7 நாட்களும் இறைச்சிந்தனையோடய இருக்கணும். ஐயோ அது எப்படி இருக்க முடியும் இல்லையா. சமைக்கணும், ஆபீஸ்ல வேலை பார்க்கணும், பஸ் ஓட்டணும், கார் ஓட்டணும், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணணும். அது எப்படி முடியும் அப்படின்னா ஒரு பொருளையுமே இறைவனோட நம்ம கனெக்டிவிட்டி பண்ண கத்துக்கணும். இப்ப இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோம்னா அந்த ஸ்கிரீன்ல வெளிச்சம் வர மாதிரி பாபா எனக்குள்ள இணைச்சோன்னு எனக்குள்ளயும் இப்படிதான் பாபா ஒளி வருது. இதுல எல்லா விஷயங்களும் இருக்கிற மாதிரி தானே என்னுடைய மனதோட ஆழ் மனதிலையும் எல்லா விஷயங்களையும் நீ பொக்கிஷமா வச்சிருக்க. நான் சரியா டியூன் பண்ணணும்ல. நமக்கு எதுக்கு எந்தெந்த கீபோர்ட்ல என்னென்ன கீயை பிரஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் சரியா செஞ்சேன்னா எனக்கும் எல்லா விஷயங்களும் புரியும்ல. அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அவரோட இணையம் வச்சுக்கணும். கார் ஓட்டும் போதும் பஸ் ஓட்டும் போதும் இந்த மாதிரி இந்த உடலுக்குள்ள இந்த உடலான பஸ்ஸுக்குள்ள நான் தான் டிரைவரா, ஆன்மா தான் இருக்கு, அதுக்குள்ள நீ தானே இருக்க, நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த பஸ் நான் எப்படி ஓட்டணும் நீ தானே புரிய வைக்கணுங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலயுமே சமைக்கும் போதும் என்னையும் இந்த மாதிரி சமைத்து என்ன வந்து நீங்க தான் தயார்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏனம் கழுவும் போதும் சுத்தமா இது மாதிரி என்னையும் பண்ணிடுங்க. துணி துவைக்கும் போதும் எப்படி இந்த மிஷின்ல போட்டா அந்த துணியெல்லாம் அப்படி படிச்சுன்னு வருது, அது மாதிரி நான் உன்னோட நினைவுக்குள்ள நான் என்ன கொண்டு போட்டேன்னா நீ என்ன தூய்மைப்படுத்திட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்னுடையுமே இறைவனை கனெக்ட் பண்ணிக்க கத்துக்கணும். நம்மளோட அனைத்து செயல்கள் அனைத்து எண்ணங்கள் எல்லாத்தோடையுமே இறைவனை சிந்திச்சுக்கணும். அவரோட தொடர்புலயே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 24/7 தொடர்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. செய்யற செயல்கள் எல்லாத்துலயுமே அவரை இணைச்சுடணும். பாக்குற மனிதர்கள் எல்லாமே இறைவனுடைய குழந்தைகள்னு பரமாத்மாவோட குழந்தைகள் தானே எல்லாரும், ஆத்மாக்கள் எல்லாம் அப்படி பார்க்கணும். இந்த ஒரு உசுரும் பகவானோட குழந்தைகள். அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா அவரை மாதிரியே நம்மளும் மேன்மை பொருத்தியவர்களாக ஆகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த நம்மளோட உள்வொளி பெரிய தூய்மையான என்ன ஆகுறது, அகத்துல ஈசனாக வந்து அகத்தியர் வந்து அகத்துக்குள்ள ஒளியை ஏற்றக்கூடியவராக வருவாரு. புரிஞ்சுக்கணும். தூய்மையான அந்த உள்வொளி பெரிய சிரசுக்குள்ளதான் அகத்தியர் வர முடியும். அதுதான் இங்க லா. சரியா? அது வந்து ஆட்டோ மோடுல தான் இருக்கு. யாரோட சிரசு வந்து ஒளி வீசுறதோ அதுக்குள்ள அவர் டக்குன்னு வந்துருவாரு. அகத்தீசர் நந்தீசர் எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் வந்துதான் நம்மளுக்கு உயர்வான நிலையை தருவாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அவங்க அகத்தியர் வருவாரு. அகத்தீசர் வந்துட்டானா ஒளிப்பாலத்து வழியா நம்மள்ட்ட இருக்கிற மிச்ச டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணி நல்ல ஃபைன் டியூனிங் பண்ணி நல்ல ஃபுல்லி 100% லைட்டா நீங்க பண்ணிட்டு அந்த ஆன்மாவை அப்படியே கைகளுக்குள்ளாக அப்படியே அவர் என்ன பண்ணுவாரு தனக்குள்ளாகவே எடுத்துக்கொண்டு இந்த ஒளிப்பாலம் எங்க இருக்குன்னு தெரியாது ஆன்மாக்கு. ஏன்னா தவம் இருக்குல்லையே, தவமே இருக்கலையே. நம்ம தான் அப்படியே இருக்கோமே. டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு ஏதோ பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே. அப்படி இருக்கவங்க தவம் எல்லாம் நமக்கு அப்படியே இல்லையே. 24 அப்படி பர்சவன் அப்படியே சொல்லாம நமக்கு அந்த ஒளிப்பாலத்து வழியா போக தெரியாது. நீ ஒளியா ஆகினாலே போறோம், நான் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அவர் எங்க விட்டுருவாருன்னா அந்த பரந்தாமம் எனப்படும் இறைவன் வசிக்கிற அந்த வசிப்பிடம், ஈசனுடைய வசிப்பிடம் பரமாத்மா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா. சூரியனுக்குள்ள பரமாத்மாவா இருக்காரு. அங்க கொண்டு சட்டுன்னு கொண்டு விட்டுருவாரு. அப்புறம் அதற்கு காப்பாளனா இருக்கிற விஷ்ணு எனப்படும் பரந்தாமன் தான், திருமால் எனப்படும் பரந்தாமன் தான் நம்மள என்ன பண்ணணும், நம்மளுக்கு நம்ம எலிஜிபிளா நம்ம பியூர் ஆயிட்டோமா எல்லாம் பார்த்து நம்ம என்ன எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த அந்த பரமாத்மாவை வந்து நம்ம பாக்குறதுக்கும் பரமாத்மா நம்மளை பாக்குறதுக்குமான ஒரு இதை கொடுக்கணும். அவர் தான் அந்த வழியை நமக்கு விடணும். சரியா? புரிஞ்சுக்கணும். சோ அந்த வழியை நமக்கு இந்த பரமாத்மாவோட சென்றடையறதுக்கான வழி, பரமாத்மாவை உணர்றதுக்கான வழியை விடக்கூடியவராக யார் இருக்காரு? ஆத்மலோகத்துக்கு நம்ம போகணும். நம்ம எங்க இருக்கோம்? பூலோகத்துல இருக்கோம். அந்த ஆன்மா வந்து பூலோகத்திலேயே சுத்தி இருக்கு. அது ஆத்மலோகத்துக்கு போகணும்னா அதுக்கு அந்த வழி விட வேண்டியவர், அந்த வாசலை திறந்து விட வேண்டியவர் பரமாத்மாவாகிய திருமால் எனப்படும் விஷ்ணுவா இருக்காரு. புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒண்ணுக்குள்ள கனெக்டிவிட்டியா இருக்கு. பரந்தாமனும் பரமாத்மாவும் கனெக்டிவிட்டியா இருக்காரு. இந்த பரந்தாமனை சிந்திக்கணும். அப்பா பரந்தாமா, நான் போய் எங்க அப்பனை பார்க்கணும். அந்த ஆத்மலோகத்துக்கு இந்த ஆத்மா சென்று அடையணும். நீ தான் கதவு திறந்து விடணுங்கிறதையும் நம்ம சொல்லணும். சொல்லி பழகணும். அதிபராசக்தியை கையில இறுக்கி பிடிச்சுக்கணும். எப்படி கும்பல்ல குழந்தை வந்து அம்மா அதை இறுக்கி பிடிச்சுக்கிறது, அது மாதிரி இறுக்கி பிடிச்சுட்டு அவதானே நமக்கு எனக்கு வந்து என்ன பண்றா, இந்த கீழ் விழுந்த அன்மத்துகள்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறாளையா. அதனால அவளே நம்ம எப்பயுமே கெஞ்சித்தும் விடாம 0.001% கூட அவளையும் விடாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒன்னொன்னையும் செய்யும் போதுதான் நம்மளுடைய நிலை உயரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஒளிப்பாதி வழியா நம்ம போகும்போது அங்க வாசல்ல இருக்கிற பரந்தாமன் தான் பக்கம் அந்த வாசல்ல வழிவிடணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒன்னொன்னு செய்யும் பொழுதுதான் நமக்கு எல்லாமே நடக்கும். அப்ப நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், தினைக்குமே ஒரு தடவை இதுக்கு 5 யுகங்களுக்கும் தலைவனான சூரியன், வருணன், வாயு மற்றும் கலிபுருஷன்ட்ட
அவங்களையும் வேண்டி கேட்டுக்கொண்டு நான் வந்து இறைவனை அடையும், அந்த ஆத்மாவை உணர்ந்து இறைவனை அடையும், ஆத்ம இதுல இருக்க ஸ்திதியில நான் பயணிக்க விரும்புறேன், எனக்கு நீங்க தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி அவங்கதான் இந்த யுகங்களுக்கு எல்லாம் தலைவர்கள். அப்ப இவங்க எல்லாரும் வழி விட்டாதான் இந்த வரைச்சே சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு வரும் அந்த பேரும் இல்லையா. அப்ப போகர்ச்சி என்ன அந்த கலியுகத்தோட தலைவரும் நம்மள சரிப்போ இனிமே கை விட்டுறேன் அப்படின்னு விட்டுட்டானா உடனே துவாபர யுகத்துக்கு அங்க போய் சேரும், பேக்ல போகும். அப்ப அவங்களும் நம்மள சரி போய் சேருப்போ அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா அப்புறம் திரேதா யுகத்துக்கு போனோம்னா அதோட தலைவனும் விட்டாதான் நம்ம சூரிய வம்சமான அந்த சத்திய யுகத்துக்கு போக முடியும். புரியுறதா? அதனால நான் இந்த யுக தலைவர்களையும் அந்த வருணன், வாயு, கலிபுருஷன் மற்றும் சூரிய பகவானையும் சிந்திச்சு எனக்கு நல்வழியுடன் சொல்லணும். சூரிய பகவான் வந்து நம்மள சத்தியோகவாசியா ஏத்துக்கணுமே. அங்க அவன் தான் லீடர். இப்ப இது எல்லாமே நம்ம புரிதல் தான் நம்ம மேல்நிலை அடைய முடியும். ஆன்மா வந்து புரிதலோட இருக்கணும், கவனம் இருக்கணும், விழிப்புணர்வு. இங்க புரிதல் மட்டும்தான் மேம்படுத்த முடியும். ஏன்னா இது ஆன்மா விஷயம் இல்லையா. கதையோ கவிதையோ பாடி எல்லாம் பேசியோ இது பண்ணியோ நம்மளால முன்னுக்கு வர முடியாது. ஆனா இதுக்கு இந்த இதை எப்படி பண்ணினா இது நடக்கும் அப்படின்னு ஒரு சில பிராக்டிஸ் இருக்கு. சோ நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த பூமியில இருக்கிற வரைக்குமே எப்பயுமே சொற்செயல் செஞ்சு உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டோம், அப்படியே பரமாத்மாவே பார்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருது, அந்த இறையாக அந்த வெளியே பார்த்தாச்சுன்னா கூட நம்ம நிலை வழுவாது அதே அன்பின் கடலா இருக்கணும், கருணையின் சொரூபமா இருக்கணும். நற்சொல் நற்சிந்தனை நற்செயல் பேசிட்டே இருந்தாதான் ஆன்மா வந்து வீழ்ச்சி அடையாம இருக்கும். எந்த உணர்ந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்க எப்படி இருக்கணும்னா அந்த இறைவனை போலவே அவனை போலவே ஆயிடணும். அவனை போல ஆகிறது தானே அவனுடைய குழந்தைகள்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் இல்லையா. நம்ம பிள்ளைங்களை கூட சொல்றோம் அப்படியே அப்பா மாதிரி செய்யுது, அப்படியே பாட்டி மாதிரி செய்யுதுன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப பரமாத்மாவோட குழந்தைகள் பரமாத்மா மாதிரியே இருக்கணும் இல்லையா. கருணையின் சொரூபமா, அன்பின் சொரூபமா, தூய்மையின் சொரூபம், உண்மையின் சொரூபமா இருக்கணும். சோ அப்ப நம்ம எந்த நிலை அடைந்தாலும், உயர்வான நிலை அடைந்தாலும் இல்ல அடுத்தடுத்து ஒன்னொன்னா வரும், வெளியில வரும், ஒரு சக்கரமா இது வரும்னா எப்பயா இருந்தாலும் அகங்காரம் கொள்ளாம ஆணவ மலமே இல்லாம அப்படியே தந்தை போலவே அப்படியே இருக்கும். சாட்சி பாவத்துல இருப்பு நிலையில அப்படியே இருக்கும். சரியா? இந்த செய்பவனும் செய்விப்பவனும் அவனே அப்படிங்கிற ஒரு நிச்சய புத்தி வச்சுக்கிட்டு அந்த காத்திருப்புல இருந்துட்டே இருக்கும். காலம் கனியும் பொழுது நமக்கான கடமைகள், பூலோகத்துல நமக்கான கடமைகள் இருக்கும். கலியுக மாற்றத்துக்கான கடமைகள் கொடுத்திருப்பாங்க. முக மாற்றத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா அதுக்காக தான் ஒரு இருப்பா இங்க இருக்குங்கிறதையும் உணர்ந்து கொண்டு பெரிய பெரிய நிலை அடைஞ்சாலும் அப்படியே அமைதியா வாயப்புத்திட்டு அப்படியே காத்திருந்தாலும் அப்ப நமக்கான நிலை நம்ம அடைஞ்சு உயர்நிலை அடைஞ்சிடும். சத்தியுகவாசி ஆகணும்னா என்ன ஆகணும் அப்படின்னா அவகுணங்களை விட்டு சுபகுணங்களை சேர்த்துக்கொள்ளணும். 24/7 புள்ளி கான்செப்ட் வைக்கணும். ஆன்மா பரமான்மா அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு நம்மளுடைய அந்த சுயமாகிய ஆன்ம புள்ளிய அந்த பரஞ்சோதியாக பரமான்மாவுடைய புள்ளியில நம்ம கொண்டு அந்த நினைவு யாத்திரை மூலமாக நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம வாங்கிட்டு இருக்கிற இந்த சக்தி இருக்கு இல்லையா, ஆன்ம சக்தி, நம்ம போய் அந்த பரமான்மாட்ட இருந்து பெற்றுட்டு வர அந்த சக்தியை இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து ஆன்மாக்களும் பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தாராள மனப்பான்மை இருக்கணும். அப்பதானே லோபம் இல்லாம இருக்க முடியும் இல்லையா. ஆனா சும்மா ஒரே ஒரு செகண்ட் என்னுடைய நான் என் பரமாத்மாவிடம் பெற்றுக்கொண்ட இந்த சக்திகளை இந்த உலகத்திற்குள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் பிரித்து கொடுக்கிறேன் அப்படிங்கறத ஒரு சொல்லும் பொழுது ஆன்மா பல மடங்கு சக்திசாலியாகி ஒளி வீசுறது. இது எல்லாமே புரிஞ்சுக்கணும். சரியா? இணைந்தே யோகம் செய்து இணைந்தே சத்தியோகம் எனப்படும் கைலாயம், விஷ்ணுபுரி எனப்படும் வைகுந்தம் அமைத்து, ராமராஜ்யம் அமைத்து, சிவாலயம் அமைக்கணும். அப்படிங்கிறதுல அனைவருக்கும் ஒரு புரிதல் இருக்கணும். அதனால அனைவரும் ஆன்ம முன்னேற்றத்துக்காகவும் சுயம் முன்னேற்றத்துக்காகவும் அனைவரும் 24/7 கவனம் வச்சு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் இங்க சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம் உண்டாகட்டும். God bless you all. இதுவரை என்னோட இணைஞ்சு பயணிச்ச அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு கிடைத்த பிரபஞ்ச சக்தியா இறைச்சக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த ஆகம வேதம் எனும் புத்தகத்திலிருந்து ஆன்ம கருத்துக்களை அந்த சாரத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லறதுக்கான இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்து தந்த அந்த பரத்வசி எனப்படும் பரத்வாஜ முனிவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. God bless you all. ஓம் சாந்தி.